கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்க யாருக்கு குணமாகும், யாருக்கு குணமாக முடியாதுன்றது தான் நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நான் நிறையா கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸை ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். எப்படியும் மாதத்துக்கு ஒரு 3-4 கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸை இந்த கோவிட்க்கு அப்புறம் நான் ட்ரீட் பண்ணிட்டு வரேன். ஸோ என்னுடைய அனுபவத்தில் யாருக்கு குணமாகும், யாருக்கு குணம் ஆகாதுன்றதை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். யூரின் நல்லா போகுது, அதாவது ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 1 லிட்டருக்கு மேலே யூரின் போகுது அப்படின்னா அவங்கள குணப்படுத்தலாம். அதேமாரி இப்போ ஒருத்தவங்க டயாலிசிஸில் இருக்கிறாங்க, ஆனால் ஒரு 1.5 லிட்டருக்கு மேலே அவங்களுக்கு யூரின் அவுட்புட் இருக்குது அப்படின்னா அவங்கள கூட குணப்படுத்தலாம். யூரின் போகிறது ரொம்ப கம்மியாயிருச்சுன்னா 1 லிட்டருக்கு கீழெல்லாம் வந்துருச்சுன்னா குணப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் ஒரு 1.5 லிட்டராவது தண்ணி நம்ம குடிக்கணும். குடிக்கிற அளவுக்கு ஒரு 1 லிட்டருக்கு மேலே யூரின் அவுட்புட் இருந்துச்சுன்னா அவங்களால ஒரு சராசரியான வாழ்க்கையை வாழ முடியும். அதுக்கும் கீழே போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் சரியான அளவு தண்ணி குடிக்கவும் முடியாது. அதுவே நம்ம உடம்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ எந்த அளவுக்கு தண்ணி குடிக்க முடியும், எந்த அளவுக்கு யூரின் நல்லா வருதோ அந்த நிலையில் இருக்கும்போது நல்லா குணப்படுத்தி ரொம்ப நாள் இருக்கலாம். இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு 1 லிட்டர் தான் யூரின் அவுட்புட் வரும். ஸோ நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு 1 லிட்டர் 300 ml இந்த மாதிரி ஒரு 300 ml இந்த மாதிரி யூரின் அவுட்புட்டை 1.5 லிட்டர் வரைக்கும் யூரின் அவுட்புட்டை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். பட் அவங்க கூட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எங்ககிட்ட இவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்ததில் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் வரைக்கும் நல்லா இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட நாங்கள் என்ன ப்ராமிஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, இன்னொரு 4-5 வருஷத்துக்கு டயாலிசிஸ் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்தியாக நல்லா இருக்க முடியும். அந்த ப்ராமிஸ் தான் நாங்கள் கொடுத்துட்டு வரோம். எங்ககிட்ட அதிகபட்சமாக ஒரு 8 வருஷம் வரைக்கும் இன்னும் நல்லா டயாலிசிஸ்லாம் இல்லாமல் கிரியாட்டினை 2க்கு கீழே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிற பேஷண்ட்ஸும் இருக்கிறாங்க. ஸோ இது யூரின் அவுட்புட்டை வச்சு இவங்களை குணப்படுத்த முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி நம்ம கணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்னி ஃபெயிலியர் குணப்படுத்த முடியுமான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹீமோகுளோபினை வச்சு நம்ம கணிக்கலாம். நம்ம கிட்னியில் இருக்கிற நெஃப்ரான்ஸ்லேருந்து எரித்ரோபைட்டின் சொல்லி ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகும். இந்த ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய போன் மேரோ, அதாவது நம்மளுடைய எலும்புக்குள்ளே இருக்கிற எலும்பு சென்டர்லேருந்து தான் நமக்கு எலும்பினுடைய மத்திய பகுதியிலிருந்து தான் நமக்கு இரத்த அணுக்கள் உற்பத்தி ஆகும். அப்போ இந்த இரத்த அணுக்கள் உற்பத்தி ஆக்கிறதுக்கு இந்த எரித்ரோபைட்டின் ஹார்மோன் ரொம்ப முக்கியம். எப்படி இன்சுலின் குளுக்கோஸ்க்கு முக்கியமோ அதே மாதிரி இந்த எரித்ரோபைட்டின் ஹார்மோன் இருந்தால் தான் நம்ம உடம்புல இரத்த அணுக்களினுடைய உற்பத்தி நடக்கும். ஸோ கிட்னி ஃபங்க்ஷன் குறைய இந்த எரித்ரோபைட்டின் ஹார்மோன் சுரக்கிறதும் கம்மியாகும். அதனால் அதிகமாக இரத்த அணுக்கள் உற்பத்தி ஆகாது. ஸோ நாங்கள் நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இன்ஜெக்ஷன்லாம் இல்லாமலேயே ஹீமோகுளோபின் 9 இருக்கிறவங்களுக்கு 10.5 இன்க்ரீஸ் ஆகிருக்கு எங்களுடைய ட்ரீட்மெண்ட்டில். ஆனால் ஹீமோகுளோபின் இப்போ 9 கீழே வந்துருச்சுன்னா நாங்களே அந்த எரித்ரோபைட்டின் இன்ஜெக்ஷனை டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அது கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ ஒருத்தவங்களுக்கு ஹீமோகுளோபின் இப்போ ஒரு 10 இருக்குது, 10.5 இருக்குது, யூரின் நல்லா போகுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க குணப்படுத்தி ரொம்ப நாள் டயாலிசிஸ்லாம் இல்லாமல் நல்லா இருக்க முடியும். ஸோ நாங்கள் கொடுக்குற ப்ராமிஸ் என்னென்னா, நீங்கள் எவ்வளவு ஏர்லி ஸ்டேஜில் நீங்கள் இதை க்யூர் பண்ணுறதுக்கான ஸ்டெப்பை எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் லைஃப் லாங் நல்லா இருக்க முடியும். இப்போ கிரியாட்டின் 5க்கு கீழே இருந்தால் கண்டிப்பாக அவங்களால ஒரு 5 வருஷம் 8 வருஷம் அவங்க டயாலிசிஸ்லாம் இல்லாமல் ரொம்ப நாள் நல்லா இருக்க முடியும். இதுவே 3க்கு கீழே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க லைஃப் லாங் நாங்கள் சொல்கிற டயட் ப்ளஸ் சில இயற்கை மருந்துகளை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க டயாலிசிஸே போகாமல் லைஃப் லாங் நல்லா இருக்க முடியும். பெரும்பாலும் நாங்கள் கிரியாட்டின் 6க்கு கீழே யூரின் ஒரு 1 லிட்டருக்கு மேலே இருக்கிறவங்கள தான் நாங்கள் எடுக்க விருப்பப்படுறோம். இப்போ கிரியாட்டின் அதை விட அதிகமாக இருக்குது, ஆனால் யூரின் நல்லா போகுது, ஒரு 1 லிட்டருக்கு மேலே யூரின் போகுது, ஒரு 1.5 லிட்டர் வரைக்கும் யூரின் போகுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள நம்ம க்யூர் பண்ண முடியும். ஸோ யூரின் எந்த அளவுக்கு நல்லா போகுது, ஹீமோகுளோபின் எந்த அளவுக்கு இருக்குது, இதை வச்சு தான் ஒரு கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டை எந்த அளவுக்கு ரிவர்ஸ் பண்ண முடியுன்றதை நான் டிசைட் பண்ணுறேன். தேங்க்யூ.